Hey all, welcome back to my channel Hierarchy. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற concepts merging and combining data. Previous videoல we have already seen about so many applications of pandas. இதுவுமே one of the most important application தான். So this is something you should always remember specifically while attending interviews. இது பேஸ் பண்ணி நிறைய interview questions உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. இது SQLலயுமே இருக்கு. In pandas, let's see how to do. ஸோ இந்த செஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது யூ வில் கெட் கிளாரிட்டி ஆன் மல்டிபிள் டேபிள்ஸ்ல எப்படி ஒர்க் பண்றது அண்ட் தென் merge அண்ட் concat அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் பாண்டாஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகுது. ஈவன் எஸ்கியூஎல்ஏ நீங்க யூஸ் பண்ணாலும் அதுக்குள்ள நீங்க கண்டிப்பா பேசிக்கா லேர்ன் பண்ண வேண்டியது இந்த ஜாயின்ஸ் பத்தி படிப்பீங்க. ஸோ டேட்டால இந்த காலம் இப்படி இப்படிலாம் நான் ஜாயின் பண்ணிக்கலாம் எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றத நம்ம இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், அவுட்டர் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு we will learn in SQL. ஸோ அதே மாதிரி பாண்டாஸ்லயும் நம்மளால பண்ண முடியும். ஸோ லெட் சி ஹவு டு டூ தட். ஸோ இத நான் அப்ளை பண்ணும்போது மர்ஜிங் பண்றதுனால ரியல் வேர்ல்ட் பிசினஸ் சினாரியோஸ்ல எப்படி அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், வை டு வி நீட் மர்ஜிங்? நான் டேட்டாவை உன்னோட டேட்டாவோட இன்னொரு டேட்டாவை எதுக்காக சேர்த்து? லெட்ஸ் சி தி ரியல் வேர்ல்ட் டேட்டா எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ ஹெச்ஆர் டேட்டா மல்டிபிள் டேபிள்ஸ், நிறைய டேபிள்ஸ்ல தனித்தனியா சேர்த்து வச்சிருக்காங்க. சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் டீடைல்ஸ் வந்து தனித்தனியா இருக்கு. எனக்கு அந்த டேட்டால இருந்து எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு டேட்டாவையும் கம்பைன் பண்ணாதான் என்னால எடுக்க முடியும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா அந்த டேட்டா ரெண்டையும் கம்பைன் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்பதான் எனக்கு மர்ஜிங் தேவை. அப்பதான் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸை நீங்க அப்ளை பண்ணுவீங்க. merge பொறுத்த வரைக்கும் நம்ம SQL ஸ்டைல் எப்படி பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். concatenate அப்படின்றது என்னோட டேட்டாவை இப்படி வெர்டிகலாவோ இல்ல ஹரிசாண்டலாவோ எப்படி ஒன்னோட ஒன்னா நான் அடுக்கி வைக்க முடியும் விஷுவலா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு சிம்பிளா ஒரு சாம்பிள் டேட்டா செட் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த டேபிள் டேட் எப்படி இருக்குன்னா எம்ப்ளாயிஸ் அப்படின்ற ஒரு டேபிள்ல எம்ப்ளாயி ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி இந்த 3 காலம் நேம்க்கு கீழே வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றேன். அது டிபார்ட்மெண்ட்ஸுக்கான டேட்டா ஃப்ரேம். இதுல நான் என்ன பண்றேன்னு பாருங்க. டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம் இந்த 2 காலம் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்ப ரெண்டுலயும் எது காமனா இருக்கு? டிபார்ட்மெண்ட் ஐடி காமனா இருக்கா? இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நான் எம்ப்ளாயீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்னு கொடுக்கும்போது இந்த டேட்டா ஃப்ரேம் நான் இந்த வேரியபிள் நேம்குள்ள தானே கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அப்ப இது ரெண்டுமே டேட்டா ஃப்ரேமா தான் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த 2 டேட்டா ஃப்ரேமும் எனக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் நான் இன்னர் ஜாயின் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பண்ண போறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 2 டேட்டா ஃப்ரேம் நான் கிரியேட் பண்ணிருக்கேன்ல, சிம்பிளா இது ஒரு டேட்டாவை லைக் ஒரு டேபிள்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 டேட்டாலையும் எது காமனா இருக்கும் அதை மட்டும் எடுத்துட்டு வந்து எனக்கு ஜாயின் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் மெயினா இன்னர் ஜாயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுலயுமே மேட்சிங்கான கீஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்றதுக்காக நான் யூஸ் பண்றது தான் இந்த இன்னர் ஜாயின். இதுக்கு நீங்க என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா pd டாட் merge. நெக்ஸ்ட் ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு எம்ப்ளாயீஸ் கமா டிபார்ட்மெண்ட்ஸ், ஏன் இது ரெண்டும் டேட்டாவோட நேம், அதாவது இந்த டேபிளோட நேம், கமா கொடுத்துட்டு ஆன் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இது காமனா எதை செக் பண்ண போகுது? டிபார்ட்மெண்ட் ஐடி ரெண்டுலையும் போய் செக் பண்ண போகுது. ஸோ இப்படி பாத்தீங்கன்னா இங்க 1, 2 and 1 இதுதான் எனக்கு ரெண்டுலையுமே காமனா இருக்கிறது. 1ம் காமனா இருக்கு, நெக்ஸ்ட் 2ம் காமனா இருக்கு, அடுத்து ஒரு 1ம் எனக்கு காமனா இருக்கு. ஸோ அதனால எனக்கு இங்க டிபார்ட்மெண்ட் ஐடி பேஸ் பண்ணி நான் இங்க பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன இந்த 3 இது இருக்கிற மற்ற டேட்டாவும் சேர்ந்து எனக்கு பிரிண்ட் ஆகி இருக்கு. இது பேர் தான் இன்னர் ஜாயின். ஓகே, ஸோ 2 டேட்டா இருக்குன்னா 2 டேபிள் இருக்குன்னா ரெண்டுலயுமே ஒரு காலமா நான் வச்சிருக்கேன். இங்க எடுத்துக்கிறது டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ ரெண்டுலயுமே காமனா இருக்க ஒரு டேட்டாவை மட்டும் எடுத்துட்டு வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். லெஃப்ட் ஜாயின் இந்த கான்செப்ட் எப்படின்னா 2 டேபிள் இருக்கு. ஓகே, 2 டேபிள்ல நான் ஒரு பர்டிகுலர் காலம் நேம் மட்டும் கொடுத்துட்டேன் டிபார்ட்மெண்ட் ஐடின்னு. இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி எனக்கு ஃபர்ஸ்ட் டேபிள்ல ஒரு 4 டேட்டா இருக்கு, செகண்ட் டேபிள்ல 4 டேட்டா இருக்கு. இதுல காமனான்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 டேட்டா இருக்கு ரெண்டுலயுமே.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்ல 4 காலம், செகண்ட்ல 4 காலம்னு பார்க்கும்போது, எனக்கு அடிஷனலா 2 காலம் இருக்கும்ல. அந்த 2 ரோ வந்து இதுல இருக்காது. செகண்ட் டேபிள்ல இருக்காது. ஸோ இப்போ லெஃப்ட் ஜாயின் எப்படி நடக்கும்னா, அந்த ஃபர்ஸ்ட் 4 ரோஸ் ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்தும் எடுத்துக்கும். செகண்டா காமனா இருக்கு இல்லையா? அதையும் ஒரு டைம் எடுத்துக்கும். ஓகே. ஸோ இப்படிதான் லெஃப்ட் ஜாயின் நடக்கும். செகண்ட் டேபிள்ல காமனா இல்லாத அந்த எலமெண்ட்ஸ எடுத்துக்காது. தட் இஸ் லெஃப்ட் ஜாயின். ஸோ இப்போ லெஃப்ட் ஜாயின்க்கான சின்டாக்ஸ் என்ன? pd டாட் mergeன்னு கொடுத்துட்டு நான் அந்த 2 டேட்டா ஃப்ரேமை கால் பண்றேன். நான் எந்த கன்சிடர் பண்றேன், எந்த காலம் மெயினா இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இங்க கமா கொடுத்து ஹவு ஈக்குவல் டு கோட்ஸ்குள்ள லெஃப்ட்னு நீங்க கொடுக்கணும். ஸோ அதை பாண்டாஸ் என்ன கன்சிடர் பண்ணிக்கோனா லெஃப்ட் ஜாயின் கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி எப்படி லெஃப்ட் ஜாயின் அப்ளை ஆயிருக்கு? சி இங்க மேல டிபார்ட்மெண்ட் ஐடி 1 2 1 3 இருக்கா, கீழே 1 2 4 இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா 1 ஒரு டைம் வந்திருக்கு, 2 1 டைம். ஸோ 1 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கனால அதை விட்டுச்சு. இங்க பாருங்க, லைக் இது ஒரு டைம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் சி த அவுட்புட். இங்க 1 2 1 3 இருக்கு. ஏன் அங்க 4 எடுத்துக்கல? why not? இங்க இருக்க 1 ஏன் எடுத்துக்கல? மெயினா இந்த 4 எடுத்துக்காத ரீசன் என்னன்னு சொல்றேன். பிகாஸ் ஆஃப் த ரீசன், எனக்கு செகண்டா ஒரு டேட்டா இருக்கு, செகண்டா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல இல்லாத ஒரு எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் டேபிள்ல இல்லாத ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அதை எடுத்துக்காது. ஸோ 1ம் சரி, 2ம் சரி, 1ம் சரி. அண்ட் தென் இந்த 3ன்றது இங்க இருக்கு, ஆனா செகண்ட் டேபிள்ல இல்ல, ஆனா ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்குல்ல. இது லெஃப்ட் ஜாயின் தானே. ஸோ லெஃப்ட்ன்றது ஃபர்ஸ்ட் டேபிள தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அந்த ஃபர்ஸ்டா இருக்க டேபிள்ல இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்டை அது எடுத்துக்கும். ஸோ 1 2 1 3 இந்த மாதிரி எனக்கு இந்த இத மேட்ச் ஆகி இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து எனக்கு லெஃப்ட் ஜாயின்ல பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ரைட் ஜாயின் அப்படியே லெஃப்ட் சைட்னா ஃபர்ஸ்ட் டேபிள கன்சிடர் பண்ணிச்சா, இப்போ ரைட் சைட் டேபிள கன்சிடர் பண்ணிக்கோ. ஜஸ்ட் இமேஜின். ஓகே. சோ இதுல எனக்கு 4 ரோ இருக்கு, இதுல 4 ரோ இருக்கு, 2 ரோ காமனா இருக்கு. ஓகே. சோ அந்த 2 ரோவை பிரிண்ட் பண்ணிரும். இப்ப ரைட் டேபிள்ல ஒரு 2 எலிமெண்ட்ஸ் புதுசா இருக்கு, இதுல 2 எலிமெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப இந்த 2 எலிமெண்ட்டையும் இந்த ரைட் டேபிள் இருக்கக்கூடிய அந்த யூனிக்கான 2 எலிமெண்ட்ஸையும் சேர்த்து பிரிண்ட் பண்றது தான் ரைட் ஜாயின். சோ இங்க பாருங்க 1 2 1 1 2 4. ஏன்? பிகாஸ் 1 1ன்றது 2 டைம் வந்திருக்கு, காமனா இருக்கு. நெக்ஸ்ட் 2ன்றது காமனா இருக்கு, 3ன்றது ஃபர்ஸ்ட்ல தான் வந்திருக்கு, 4ன்றது செகண்ட்ல வந்திருக்கு. இப்ப நான் எதை எடுக்கிறேன்? ரைட் ஜாயின். சோ அப்ப செகண்ட்ல இருக்கிறத எடுக்கணும். 1 1 2 4 எனக்கு அதனால பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அவுட்டர் ஜாயின். இது இன்னர் ஜாயின் என்ன பண்ணுச்சு? காமனா இருக்க எலிமெண்ட்ஸை மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணுச்சா? இது அப்படி இல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணிரும். இப்ப டோட்டலாவே என் டேட்டால என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. இதுதான் நான் கிரியேட் பண்ண அந்த டேட்டா செட். ஓகே. சோ இதுல எனக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு? 1 2 1 3, இதுல 1 2 4. சோ இப்போ காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா 1 ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்த அந்த 1 ஒன்னு, இன்னொன்னு 2 அண்ட் தென் வந்து செகண்டா வந்தா 1 ஒன்னு, அண்ட் தென் வந்து 3. அப்போ 4 எலிமெண்ட்ஸ் ஆச்சு. 4ஐயும் சேர்த்து எனக்கு 5 எலிமெண்ட்ஸ் ஆச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு பிரிண்ட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடியது தான் அவுட்டர் ஜாயின். ஓகே. சோ சி இப்போ அது மார்க் ஆகுறதுக்கு இப்ப நான் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே கம்பைன் பண்றேன். கம்பைன் பண்ணும்போது செகண்ட்ல எனக்கு ஒரு யூனிக் எலிமெண்ட் இருக்கு, காமனா இல்லாத எலிமெண்ட். அப்போ அதை மேட்ச் ஆகி நான் அடுத்த டேபிள் கிரியேட் பண்ணும்போது அந்த ஒரு காலம்ல அதுக்கான வேல்யூ இருக்காதுல்ல, அதை நல் வேல்யூஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல இது NaN பிரிண்ட் பண்ணி விட்டுரும். அவ்வளவுதான் அவுட்டர் ஜாயின் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் மர்ஜ். மர்ஜிங் அப்படின்றது எப்படி நடக்கும்னா, நான் வச்சிருக்க டேபிள் எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்து கம்பைன் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு இதை கிரியேட் பண்றேன். ஓகே. லைக் அந்த ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேம் கூட சேலரி அப்படின்ற ஒரு டேட்டா ஃப்ரேமை நான் ஆட் பண்றேன், ட்ரை பண்றேன். ஸோ அப்படி ஆட் பண்றதுக்கு நான் எம்ப்ளாயி ஐடி வச்சு இது பண்ண போறேன், மேட்ச் பண்ண போறேன். ஆல்ரெடி இருக்கேன் டேட்டால எம்ப்ளாயி ஐடி இருக்கா? இருக்கு. ஸோ நான் அதை வச்சுதான் இது ரெண்டையுமே கம்பைன் பண்ண போறேன். ஸோ சி இதுக்காக நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் நான் அதுக்கேற்ற மாதிரி டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு pd டாட் mergeக்குள்ள எம்ப்ளாயீஸ் கமா salary கமா left on
இப்போ எந்தெந்த காலம் டேட்டா ஃப்ரேம் கம்பைன் பண்றேன்னு கிளியரா பாத்துக்கோங்க. எம்ப்ளாயீஸ் அண்ட் சேலரி நம்ம கிரியேட் பண்ணது சேலரி. ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறது எம்ப்ளாயீஸ், டிபார்ட்மெண்ட் அண்ட் சேலரி. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டேட்டா ஃப்ரேமையும் ஃபர்ஸ்ட் டேபிளையும் இப்போ புதுசா கிரியேட் பண்ண அந்த டேட்டாவையும் நான் கம்பைன் பண்ண போறேன். ஓகே, ஸோ அதை ரெண்டையும் கம்பைன் பண்றதுக்கு லெஃப்ட் ஆன் இஸ் ஈக்குவல் டு எம்ப்ளாயி ஐடி, ரைட் ஆன் இஸ் ஈக்குவல் டு எம்ப்ளாயி ஐடி. அதாவது ஃபர்ஸ்ட்ல வந்து நான் எம்ப் ஐடின்னு கிரியேட் பண்ணிருக்கேன், செகண்ட் இதுல எம்ப்ளாயி ஐடின்னு கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால அதை நான் மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன். இதுல இந்த நம்பர்ஸை வச்சு நீ எனக்கு மர்ஜிங் பண்ணி கொடு. ஹவுனா லெஃப்ட்னு கொடுக்குறேன். அப்ப இது என்ன பண்ணும்? லெஃப்ட் ஜாயின் பண்ணி கொடுக்கும். ஸோ எனக்கு லெஃப்ட் ஜாயின் பண்ணி அவுட்புட் வந்துருச்சு. மர்ஜிங் அப்படின்ற கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நான் இன்னொரு டேட்டா ஃப்ரேம் புதுசா மர்ஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். கன்கேட்டினேட், இட் இஸ் சச் அ சிம்பிள் அண்ட் ஈஸி கான்செப்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்த இப்போ கான்செப்ட்ஸ் எல்லாம் விட உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி புரிஞ்சிருக்கும். ஆனா இது ஸ்ட்ரெயிட்டா ஈஸி தான். என்னன்னா வெர்டிகலா நீங்க ரெண்டு டேட்டா ஃப்ரேமை மர்ஜ் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா ஃப்ரேம் பாருங்க, ஏன்ற ஒரு காலம் நேமுக்கு 1 2 கிரியேட் பண்ணிருக்கேன் ஒரு டேபிள்ல, முதல் டேபிள்ல. பீன்ற காலம்க்கு கீழே 3 4 கிரியேட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு டேபிள்ல ஏன்ற காலம்க்கு கீழே 5 6 கொடுத்திருக்கேன். இதே மாதிரி பீன்ற காலம்க்கு கீழே 7 8 கொடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இது எப்படி நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம்னா, ஒரு கிளாஸ்ல ஆல்ரெடி 1 2ன்னு 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஏ கிளாஸ்ல. அவங்க ரெண்டத்தையும் பிரிச்சு உட்கார வச்சிருக்காங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் ஏ கிளாஸ்ல 5 6ன்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டோட்டலா 4 ஸ்டூடெண்ட்ஸ ஒரு கிளாஸ்லயும் இன்னொரு 2 ஸ்டூடெண்ட்ஸ இன்னொரு கிளாஸ்லயும் உட்கார வச்சிருக்காங்க. 1 2ன்றவங்க 5 4ன்றவங்க ரெண்டு பேருமே ஏ கிளாஸ் தான். பி கிளாஸ்ல இருக்கிறது 3 4 அண்ட் 7 8. ஆனா இவங்க ரெண்டு பேரையும் தனித்தனி கிளாஸ்ல பிரிச்சு உட்கார வச்சிருக்காங்க. இப்போ இது தனித்தனி டேட்டா டோட்டலாவே. ஓகே, இப்போ இது ரெண்டையும் நான் கன்கேட்டினேட் பண்ணணும். வெர்டிகலா ஒரே கிளாஸ்ல ஏ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வைக்கணும். என்ன பண்ணுவேன்? கன்கேட்டினேட் பண்றதுக்கு pd.concat ஆஃப்னு சொல்லிட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் குள்ள ஸ்கொயர் பிராக்கெட் கால் பண்ணி df1, df1ல என்ன இருக்கு? நான் கிரியேட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்கு. ஓகே, அந்த டேபிள் கிரியேட் பண்றதுக்கு என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்றேன்னு ரொம்ப தெளிவா பாத்துக்கோங்க. இதுல எது ஒண்ணு மிஸ் பண்ணீங்கனாலும் இந்த பிராக்கெட், நார்மல் பிராக்கெட், கர்லி பிரேஸ் கொடுத்திருக்கேன், அதுக்கு அடுத்து ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்திருக்கேன். இது எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? கன்கேட்ல df1, df2ன்னு கொடுக்குறேன். அதாவது ஃபர்ஸ்ட் டேபிளையும் செகண்ட் டேபிளையும் கால் பண்ணி axis equal to 0. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுக்காகன்னா வெர்டிகலா கம்பைன் பண்றது. ஏக்கு கீழே ஃபர்ஸ்ட் 2, அதுக்கு அடுத்து 5 6 இது ரெண்டும் வரணும். அதே மாதிரி பிக்கு கீழே 3 4, அதுக்கு கீழே 7 8 வரணும். சோ அப்படி கன்கேட் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணிருக்கேன் axis equal to 0 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் காலம் வைஸ் நான் கம்பைன் பண்ணணும். நான் ஆல்ரெடி பண்ணது என்னது? வெர்டிகலா பண்ணேன். இப்ப ஹரிசாண்டல்னா ஃபர்ஸ்ட் ஏக்கு கீழே 2 பேர் இருப்பாங்க, பிக்கு கீழே 2 பேர் இருப்பாங்க. அடுத்து ஏக்கு கீழே வர 2 பேர்த்தையும் பிக்கு கீழே வர 2 பேர்த்தையும் இப்படி ஜாயின் பண்றதுதான் ஹரிசாண்டல். இதுக்கு நான் axis equal to 1ன்னு கொடுத்தா மட்டும் போதும். So that is the difference between both. So see, ஏக்கு கீழே 1 2 மார்க் ஆயிருக்கு, பிக்கு கீழே 3 4. அடுத்த ஏக்கு கீழே 5 6, அடுத்த பிக்கு கீழே 7 and 8. ரியல் லைஃப்ல இதை எங்க யூஸ் பண்ணி? நீங்க ஒரு ஹெச்ஆரா இருந்தீங்கன்னா யூ வில் பி மர்ஜிங் எம்ப்ளாயி டேட்டாவையும் டிபார்ட்மெண்ட் டேட்டாவையும் மர்ஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இல்ல இந்த டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் ஹெட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு சேல்ஸ் டீம்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கஸ்டமர் டேபிளையும் சேல்ஸ் டேபிளையும் சேர்த்துறதுக்கு மர்ஜ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் ரீஜியன் வைஸ் நீங்க ஒரு ப்ராடக்ட் செல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேல்ஸ் டீம்ல இருந்துட்டு ஒரு பிளேஸ்ல இந்த ப்ராடக்ட் சேல் ஆகும். ஸோ அந்த வைஸ் எனக்கு ஒரு ரீஜியன் பேஸ் பண்ணி எனக்கு எவ்வளவு ரெவென்யூ வருது, ப்ராஃபிட் வருது அப்படின்றத கால்குலேட் பண்ணி அனலைஸ் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனான்ஸ்ல மந்த்லி ரிப்போர்ட்ஸ் எனக்கு என்னென்னலாம் வந்திருக்குன்றத ஓவராலா கம்பைன் பண்ணி வைக்கிறதுக்கு கன்கேட்டினேட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பெர்ஃபார்ம் a left join between employee and departments. நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு லெஃப்ட் ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஃபைண்ட் எம்ப்ளாயீஸ் வித்வுட் டிபார்ட்மெண்ட் நேம்ஸ். Followed by that, third question, merge salary data and find average salary per department. Fourth question, use concatenate to combine two monthly sales data frames. Fifth question, identify difference between merge and concatenate. ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ணிருக்கோம்னா, merge SQL எப்படி ஜாயின் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பைத்தான்ல ஜாயின் பண்ண கத்துருக்கோம். கன்கேட்டினேட் அதாவது டேட்டாவை ஹரிசாண்டலாவோ
இல்ல வெர்டிகலாவோ எப்படி ஸ்டாக் பண்ணி அடுக்கி வைப்பீங்க விஷுவலா பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் அதாவது எப்படி எல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத பார்த்திருக்கோம். அண்ட் தென் இது எப்படி அதோட அவுட்புட்டை மாத்தி கொடுக்கும் அப்படின்றத கிளியரா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ரியல் வேர்ல்ட் அனாலிட்டிக்ஸ்க்கு தேவையான இம்பார்ட்டன்டான ஸ்கில்லை இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டே வாட் வி ஆர் கோயிங் டு சீனா டேட்டையும் டைமையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, ஸ்ட்ரிங் ஆபரேஷன்ஸ் எப்படி பண்ணுவீங்க, ரியல் வேர்ல்டோட டேட்டாவை எப்படி கிளீன் பண்ணுவீங்க. திஸ் இஸ் சம்திங் வி ஆர் கோயிங் டு see in the upcoming days. Bye for now. We'll meet you in next video.